வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏயில் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் இந்த ஏப்ரல் மந்த்துக்கு ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது கூடயே வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ருபீஸ்க்கு 20,000 ருபீஸ், அதாவது 20,000 ருபீஸை வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னதான் பெனிஃபிட், அது வந்து யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள், அதுக்கப்புறம் இந்த யூஏயோட பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யூஏ பத்தியும் யூஏ ஜாப்ஸ் பத்தியும் யூஏ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சேனலை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ஏப்ரல் 2026ஓட சுச்சுவேஷனை பார்த்தா யூஏஇயோட ஃபியூயல் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் 98 வந்து 3.39 திரம்ஸு, ஸ்பெஷல் 95 வந்து 3.28 திரம்ஸு, டீசல் வந்து 4.69 திரம்ஸு. ஸோ இந்தியன் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணா லைக் ஒரு ஏடி வந்து இப்போதைக்கு வந்து 25.26 நேற்று வரைக்கும். இன்னைக்கு கரண்ட் ரேட் வந்து என்னன்றது வந்து இனிமேல் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 82.85 ருபீஸ் வந்து அதிகமாயிடுச்சு ஒரு லிட்டருக்கு. அதுக்கப்புறம் சூப்பர் 98 வந்து பார்த்தீங்கன்னா 85.65 ருபீஸ் வந்து அதிகமாயிருக்கு. டீசல் வந்து 118.50 ருபீஸ் வந்து அதிகமாயிருக்கு. அதாவது டீசல் பிரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ யூஏஇ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லைக் மந்த்லி இந்த பெட்ரோலோட விலையை வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா மந்த்துமே வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். பட் அந்த அளவுக்கு இது வரைக்கும் வந்து இம்பாக்ட் வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ்க்கு வந்து 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வந்து அதிகமாக இருந்தது. டீசல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாயில இருந்து 50 ரூபா வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த இம்பாக்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். ஸோ இதனால வந்து என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம ரெகுலராக வந்து ஆஃபீஸ் போகிறோம், அதாவது கார் யூஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த டெலிவரி பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா வந்து டாக்ஸி, ஸோ இவங்களுக்குலாம் வந்து பெரிய இம்பாக்ட் தான் வந்து சொல்லணும். ஸோ நம்ம இந்தியன் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து செலவாகும் இந்த பெட்ரோல் பிரைஸ்னால அப்படின்ற மாதிரி வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நானுமே வந்து கார்ல தான் வந்து ஆஃபீஸ் போறேன். ஸோ அதனால வந்து லைக் நம்ம ரெகுலரா ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம்ல. ஸோ இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால, இந்த பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு இந்த ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். அதை நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஸோ என்ன வந்து சடனா வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்ம யாருக்குமே வரவே வராது. பிகாஸ் உலகத்துல எல்லா இடத்துலயும் இது வந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் இந்த இது வந்து ரீசன் என்ன அப்படின்னா வந்து இப்போதைக்கு கரண்டா இருக்க இந்த வார் சுச்சுவேஷன் அப்படின்றதுனால தான். ஸோ குளோபலா வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷனாலையும் வந்து இந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. லைக் மந்த்லி யூஏஇல வந்து லைக் பெட்ரோல் பிரைஸ் வந்து அவங்க வந்து லைக் ரிவைஸ் பண்ணாலும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரிவிஷனை வந்து அவங்க வந்து கொடுக்கறது. ஸோ ஸோ இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் அலவன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அங்கதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே வந்து நடக்குது. ஸோ யூஏ கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் அலவன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோல் ப்ரைஸை வந்து பேஸ் பண்ணிட்டு 300 திரம்ஸ், அதாவது 7,578 கிட்ட வந்து வரும் அப்ராக்சிமேட்டா. அதுக்கப்புறமா 600 திரம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் 15,156 ருபீஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் 900 திரம்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணனா வந்து 22,734 வந்து அப்ராக்சிமேட்டா வந்து வரும். ஸோ மேக்ஸிமம் 22,000 வந்து மந்த்லி சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் பிரைஸ்ல வந்து ஹைக் இருக்கு. ஸோ ஹையர் ஸ்லாப்ல தான் வந்து இது வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து 50% வந்து டாக்ஸியோட ஃபீஸ்ல வந்து இது பண்றோம், லைக் ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன்ல யாராவது வந்து லைசன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றாங்க, லைசன்ஸ் ஃபீ ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா வந்து அதுலயுமே வந்து நாங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் 50% அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம லைக் நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அதாவது துபாயில ஆர்டிஏன்னு சொல்லிட்டு இருக்கு, ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இந்த
இன்ஃபர்மேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எல்டர்லி பீப்புள், அதாவது அந்த எமிராத்தி, ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எமிராத்தி எல்டர்லி பீப்புள், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரோடு, இந்த பஸ்ஸு, அதுக்கப்புறம் மெட்ரோ, ஸோ அதுலலாம் வந்து டிக்கெட் ஃபேரை வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷனுக்கு இன்னொரு அடிஷனல் அட்வான்டேஜும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறமா வந்து சாலிக் இருக்கும் இங்கே, அதாவது டோல் இருக்கும்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி இங்கே வந்து சாலிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாலிக் ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து லைக் பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் அவங்களுக்கும், அதுக்கப்புறமா வந்து எமிராத்தியில இருக்க எல்டர்லி பீப்புள் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து செல்லுபடி ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் நம்ம யூஏஇ ரெசிடென்ஸ்ல இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பசங்களும் இங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குமே வந்து லைக் இந்த டிரான்ஸ்போர்ட் இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்டர்லி பீப்புளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைக் எமிராத்தி எல்டர்லி பீப்புளுக்கு வந்து அவங்களுமே வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் நம்ம இங்க லைக் அன்றாட வாழ்க்கையில வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து இங்க துபாயில இருக்கிறதுனால இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படியுமே வந்து நம்ம டெய்லி பட்ஜெட்ல வந்து லைக் மந்த்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கன்ஃபார்மா 15,000ல இருந்து 20,000 ருபீஸ் வரைக்கும் நமக்கு வந்து பெரிய இம்பாக்ட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்றது தெரியல. பிகாஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இன்க்ரீஸ் வந்து பெட்ரோல் பிரைஸ்ல வந்து அவங்க பண்ணியிருக்கிறது. ஸோ என்ன பண்ணாலும் நம்ம இங்கே தான் இருக்க போறோம் அப்படின்ற முடிவாயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம எங்கெல்லாம் வந்து வேற எங்கெங்கெல்லாம் நம்மளால காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும், எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாம நான் பர்சனலா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நம்ம வந்து லைக் இந்த டாக்ஸி டிரைவர்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த சேல்ஸ்ல இருக்கவங்க, அவங்கலாம் வந்து கார் இல்லாம வந்து எங்கேயுமே வந்து டிராவல் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க அந்த காரை நம்பி தான் அவங்களோட ஒர்க்கே வந்து இருக்கு. பட் மற்றவங்கலாம் வந்து நிறைய லைக் கவர்மெண்டோட டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆகணும். லைக் மெட்ரோ, பஸ்ஸு, ட்ராமு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து ரோட்ல டிராஃபிக்கும் குறையும், நமக்கு வந்து பைசாவும் வந்து சேவ் ஆகும். ஏன்னா மெட்ரோ பைசாவை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் பிரைஸ் வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மாதிரி தான் வந்து இப்போ இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ வீட்டுக்கு கிட்ட வந்து மெட்ரோ இருக்கு, ஆஃபீஸ்க்கு வந்து மெட்ரோலே போகலாம், என்ன வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நடக்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிங்கன்னா வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வந்து யாருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.